இந்த நாளும் ஆசீர்வாதமான நாள், மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் இந்த நாள் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இதில் நீங்கள் அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து, அவருடைய நாமத்தை உயர்த்த நீங்கள் எப்பொழுதும் நினைவுள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கும் அவர் வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் தேவனை அறிந்திருக்கிறோமா? பைபிளில் இருக்கிற நிறைய வசனங்கள் நம்ம படித்து வச்சுருப்போம், மனப்பாடம் செய்து வச்சுருப்போம். அந்த வசனத்தை கேட்டால் அது நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேத அறிவு நம்மளுக்கு இருக்கிறது, ஆனால் தேவ அறிவு நமக்கு இருக்கிறதா? வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்ற அறிவு நம்மளுக்குள்ள இருக்கும். ஆனால் தேவனை பற்றி அறிந்த நீங்கள் தேவனுடைய செயல்பாடுகளை என்றைக்காவது அனுபவித்திருக்கிறீர்களா? அதுதான் தேவ அறிவு. தேவனை அறிந்திருப்பது என்ற காரியத்திற்கான அர்த்தம். உதாரணத்துக்கு, தேவன் விடுவிப்பவர், ரட்சிப்பவர் அப்படின்றத நம்ம பைபிள்லேருந்து படிக்கிறோம். ஆனால் என்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை நடுவிலிருந்து, பிரச்சனைகள் நடுவிலிருந்து, நெருக்கத்தின் நடுவிலிருந்து தேவன் உங்களை மீட்டு விடுவித்தார் என்ற உணர்வையும் அனுபவத்தையும் நீங்கள் ருசி பார்க்கிறீர்களோ, அப்போதான் நீங்கள் தேவனை அறிந்து கொள்கிறீர்கள். 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனத்தில் பேதுரு சொல்கிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வளரணும்னா, ஆண்டுடைய கிருபையில் வளரணும். அதே போல் அவரை அறிகிற அறிவிலும், அப்படின்னா தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட குணாதிசயமுடையவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்ன்றதை ப்ராக்டிக்கலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றி பைபிளிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம், அதை வெறும் அறிவாய் மட்டும் நம்ம வைக்காமல் நம்முடைய அனுபவமாக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தில் படித்தோம். வார்த்தையாய் இருந்த தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக அனுபவமாக வெளிப்பட்டார். அவர் வார்த்தையாக தேவனிடத்தில் இருந்தார். ஆனால் எப்பொழுது இயேசுவாக வெளிப்பட்டாரோ, எப்பொழுது கிறிஸ்துவாக வெளிப்பட்டாரோ, அப்போது அவரை அனுபவிக்கும்படிக்கு அநேக ஜனங்கள் அவரை சுற்றி இருந்தாங்க. அவர் செய்கிற அற்புதத்தை அனுபவித்தார்கள், அவருடைய ஆசீர்வாதங்களை, வெளிப்பாடுகளை, அவருடைய சுகத்தை அனுபவித்தார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல உணவு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அதை பற்றி ரிவ்யூஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்றைக்கு நீங்கள் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு அனுபவமாகுது. அந்த உணவை பற்றி அறிந்து கொள்வதை விட்டுட்டு உணவை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். இல்லை, ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல இடங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, மலை பிரதேசங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, கடற்கரை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதை வர்ணிச்சிருப்பாங்க, வார்த்தைகளில் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கலாம். அது எப்படியாக இருக்கும், எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்ற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்போ நீங்கள் அங்கே போய் அதை பார்க்கிறீர்களோ, அங்கே உட்கார்றீங்களோ, அப்போ தான் அது உங்களுக்கு அனுபவமாக மாறுகிறது. அப்போ தான் அந்த இடத்தை நீங்கள் அறிகிறீர்கள். இடத்தை பற்றி அல்ல, இடத்தையே அறிகிறீர்கள். ஸோ ஆஸ்க் God to give you such experiences of God in your life. ஆகவே தேவனுடைய அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்கள். வேத அறிவு மட்டும் நம்மளுக்கு போதாது, தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு. தேவனை அறிவதுனா என்ன அப்படின்ற அனுபவத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. இந்த நாளிலும் உங்களுடைய சூழ்நிலை நடுவில் தேவனை அறிந்து கொள்ள முடியும். உங்கள் பலவீனத்தின் நடுவில் தேவனை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு வருகிற நெருக்கம், உபத்திரவத்தின் நடுவில் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத ருசி பார்க்க முடியும். அவர் என்ன செய்வார் அப்படின்றத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.